கூட்டணியில் இருந்து விலகி இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவித்து முதல் முறையாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறிய பிறகு திமுக தலைவர் இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. மூத்த நிர்வாகிகள் பலரும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று திமுக தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்திருப்பது முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு உள்ளிட்டவைகள் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும் எனும் அது சம்பந்தமாகவும் இன்றைய தினம் விரிவாக ஆலோசனை நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விக்னேஷ்முத்து, திமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக ஏதேனும் ஆலோசிக்கப்பட்டதா? திமுக சட்டமன்ற குழு தலைவராக சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் தேர்வாகுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் ஒருவேளை அவர் தனக்கு இது பொறுப்பு வேண்டாம் என தெரிவித்தால் மூத்த தலைவர்கள் யாரேனும் தேர்வு செய்வதற்கு KN நேரு உள்ளிட்டவர்களை அவருடைய பெயர் பேசுபொருளாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தேர்வாகுவதற்கு தான் தற்போதைய சூழலில் அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஒட்டுமொத்தமாக முதல்வருக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்து காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து அந்த தீர்மானம் மட்டும்தான் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் அதாவது சட்டமன்ற குழு தேர்தல் உள்ளிட்டவைகள் சம்பந்தமாக ஆலோசனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தற்போதைய சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்காத நிலையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். மதவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் என்றும் இடமளிக்க கூடாது என்று மிக முக்கிய விஷயங்கள் தமிழக அரசியல் சூழல் உள்ளிட்டவைகள் குறித்தும் வரக்கூடிய நாட்களில் திமுக MLA-க்கள் சட்டமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், கட்சி ரீதியாக எப்படி நம் தோல்வியில் இன்று மீண்டும் துவண்டெழ வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் தன்னுடைய MLA-க்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் இன்று கூட்டத்தில் விடுத்திருக்கிறார். பாலா, மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்லும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். எங்கள் தலைவர் மாநிலம் முழுவதும் சுற்றி சுழன்று வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டும்தான் இன்றைய கூட்டத்தின் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கைக்கும் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதனாலே மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக, அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. இப்ப காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சு போட்டிருக்கீங்க. ஆமா, இப்ப அவங்க அங்க போய் சேர்ந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன், அவங்க அதை செஞ்சிருக்க கூடாது. எங்க கூட அவங்களை எதிர்த்து இப்ப அவங்க 28 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் என்றால் மீதமுள்ள 23 இடங்களில் அவர்களை தோற்கடித்தது யார்? இதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அரசியலே இதே போன்றுதான் எல்லா மாநிலத்திலும் செய்து வருகிறார்கள். அதனாலே இந்த கண்டனம். சட்டமன்ற குழு தலைவர் அது இந்த கூட்டத்தில் இல்லை. எதிர்கட்சி தலைவர் அதுதான், அது இந்த கூட்டத்தில் இல்லை, இன்னொரு கூட்டத்தில் தேர்தல் தலைவர் எங்கள் தலைவர் அதை மறுத்திருக்கிறார். நேற்று மதியம் அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. அது நேற்று இரவு பிறகு வெளியாகிருக்கு. ஆனால் நேற்று இரவு நேரத்தில் தான் அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் மறுத்திருக்கிறார். அவர் முடிவெடுப்பார். அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. முடிவுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. இதுவரை அந்த முடிவு எடுக்கவில்லை. தலைவர் முடிவு எங்கள் முடிவு. தலைவர் நாங்க தடுக்கவே இல்லையே. நாங்க தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படி தடுப்போம்? நாங்கள் ஆளுநரை பார்த்து இவர்களை அனுமதிக்காதீர்கள் என்றா சொன்னோம்? அவர்கள் ஆளுநரை பார்த்து சொல்கிறார்கள். ஆளுநர் எண்ணிக்கையை தானே கேட்கிறார். அந்த எண்ணிக்கையை அவர்கள் காட்டினால் அனுமதிக்க போகிறார். நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? உண்மையிலேயே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை இருக்கிறது என்ற எண்ணிக்கையை காட்டினால்தான், பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்பதை காட்டினால்தான் அவர்கள் முதலமைச்சராக முடியும். இது எல்லா மாநிலங்களிலும் காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று. ஆமா, ஆளுநர் தானே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு. அது இல்ல, அது அவகாசம் கொடுத்து அவர்கள் மீது தோர்ல நிர்மாணம் நிர்மிக்கக்கூடியதான் சட்டம். அதை மீறி வெளியிலேயே அவர் கேட்பது நியாயமற்றது உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆளுநர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. ஆளுநர் இப்பொழுது அவர்களுக்கு எண்ணிக்கை பெரும்பான்மையை விட, அறுதி பெரும்பான்மையை விட குறைவாக இருக்கிறது என்ற நிலையில்
அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து நாளையே சட்டமன்ற முதல் கூட்டத்தொடரிலேயே அந்த அரசாங்கம் கலையும் நிலை ஏற்பட்டால் அவர் என்ன செய்வார்? யார் பொறுப்பு? அவர் தானே பொறுப்பு. எனவே அவருடைய முடிவு ஏதோ, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் நாங்கள் தலையிடவில்லை. பலமுறை இதே மாதிரி பாஜக செய்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோவாவில், மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில் குறைந்த இதை பாஜக கிட்ட சொல்லி பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆளுநரிடம் சொல்லுங்கள். அது அடுத்து தேர்ந்தெடுப்போம். சட்டமன்ற தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலே தலைவர் தேர்ந்தெடுக்கும். ஆதரவு கேட்டு உங்க கூட்டணி கட்சிகளை அணுகிட்டு இருக்காங்க. இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை கட்டமைச்சிருக்கீங்க. அந்த கூட்டணியிலிருந்து நீங்க வெளியேறீங்களா, காங்கிரஸ் வெளியேறீங்களா? இன்றைய சூழ்நிலையிலே காங்கிரஸ் தான் வெளியேறி இருக்கிறது. நாங்கள் அவர்களை வெளியேற்றவில்லை. கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை, அவர்களே வெளியேறி இருக்கிறார்கள். ஆமா, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பெரும்பாலான மாநிலங்களில் அவர்கள் கூட்டணி வைத்திருந்த டெல்லியிலே ஆம் ஆத்மி விலகி இருக்கிறார்கள், கல்கத்தாவிலே செய்திருக்கிறார்கள், பீகாரில் செய்து. காங்கிரஸ் தொடர்ச்சியாக இதை செய்து வருகிறது. அவ்வளவுதான். காங்கிரஸ் தூக்கி சுமந்த குற்றம் உணர்வீங்களா? அரசியல் ரீதியாக பாஜகவை நாங்கள் வலிமையாக எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பாஜகவிற்கு எதிரான சிந்தனை உள்ள கட்சிகள் எங்களோடு இருந்தால் அது வலிமை பெறும் என்று கருதுகிறோம். அந்த அடிப்படையிலே காங்கிரஸை வைத்திருந்தோம். காங்கிரஸ் இதுபோல் செய்தால் அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். பாஜக எதிர்க்க வேண்டிய அத்தனை காரணங்களும் காங்கிரசுக்கு பொருந்துங்கிற கருத்து. கொள்கை அளவிலே காங்கிரஸ் வேறு, பாஜக வேறு. பாஜக என்பது மதவாத கட்சி. திமுக அதிமுக கூட்டணி இல்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியிருப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.சி. இளங்கோவன் சற்று முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகிய காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸை நாங்கள் வெளியேற்றவில்லை, வெளியேறி இருப்பதாக டி.கே.சி. இளங்கோவன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் சிதைத்து வருவதாகவும் டி.கே.சி. இளங்கோவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.